ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரைபாட் ஸ்டாண்ட் வித் ரிங் லைட் வந்து ஆர்டர் போடுறதான ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிக்னஸாக இருக்கிறவங்க தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். ரிங் லைட் வித் அந்த ஃபோன் ஹோல்டர் அடாப்டரோட வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி யூஎஸ்பி, அதாவது நீங்கள் சார்ஜிங் பண்ணி பவரில் கனெக்ட் பண்ணிவிட்டு சார்ஜர் பின் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இந்த லைட் எரியும். இதை நம்ம கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து அடாப்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 2 ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ளூடூத் டிவைஸ் கொடுத்துருக்காங்க. இது நம்ம ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிவிட்டு இதுலேயே வந்து நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து கேமராவுக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம், மொபைலுக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த ட்ரைபாட் ஸ்டாண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு வருது. இது வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இது நம்ம வந்து டிஎஸ்எல்ஆர் கேமராஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து நம்ம லைட் இல்லாமல் மொபைல் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒரு டிவைஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் வந்து ஒரு மொபைல் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மேலே இந்த இது நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு இது கூட இதுலேயும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த பக்கம் வேணுமோ அந்த பக்கம் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது நான் எதுக்காக இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, இப்போ நம்ம குக்கிங் வீடியோ சேனலுக்கு குக்கிங் வீடியோலாம் எடுக்கிறோம் அப்படின்னா, ஏன்னா டவுனில் தான் இருக்கணும், அப்போ தான் வந்து எடுக்க முடியும். அப்போ அதுக்காக தான் நான் இது கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு ட்ரைபாட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் நான் யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து மொபைல் ஹோல்டர் இல்லாதனால இது நான் வாங்கியிருக்கேன். மொபைல் ஹோல்டரும் நம்ம வாங்கி அதை யூஸ் பண்ணுவோம். அந்த ட்ரைபாடும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல். ரிங் லைட்டோடு வரனால உங்களுக்கு என்ன அப்படின்னா லைட்டிங் ப்ராப்ளம் இருக்காது. வீடியோஸ் வந்து ரொம்ப பிரைட்டாக ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ரிங் லைட்டோட யூஸ் பண்ணுங்கள். நம்ம நார்மல் லைட்லேயும் யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்காது, பிக்சர் குவாலிட்டி இருக்காது. இது வந்து 10 இன்ச்சு ஸ்டாண்டு. இதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி 3 இது வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஹோல்டரு ஒன்று வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த ட்ரைபாடில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக கூட வச்சு இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி வரும். இதை நம்ம டைட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் வந்து நீங்கள் ரிங் லைட் கூட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த அடாப்டர் வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இதை வந்து இதில் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் வந்து 3 அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வந்து அதில் யூஸ் பண்ணிக்கலாம். மேனுவல் ஆப்ஷன் மேனுவல் வந்து இதில் வரலை. நீங்கள் வாங்கும்போது மேனுவல் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இது இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்படி வந்து லைட்டாக இப்படி மூவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வீடியோ நம்ம இன்னும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.